ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நிறைய ஆஃபர் போட்டிருந்தாலும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அது என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கேப் தாங்க வாங்கியிருக்கேன். அதாவது ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேத்துக்கு ஹேர்லெஸ் ஆகுதுங்கிற ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேப் யூஸ் பண்ணி போட்டோன்னா ஹேர்லெஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பிளாக் கலர்லேயே இருந்துச்சு. ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 149. நான் 49 ருபீஸ்க்கு ஆஃபரில் வாங்கியிருக்கேன். துணி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கு. எலாஸ்டிக் டைப்ல இருக்குது, நல்லாவே இருக்குது. அதனால இதை ஒன்று வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஹெல்மெட் கேப் இன்னொரு மாடல்லையும் நான் வாங்கியிருக்கேன். அதாவது நம்ம தலையும் கவர் பண்ணிட்டு நம்மளோட நோஸ் மவுத் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். தனியாக மாஸ்க் வாங்கணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்படியும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 99 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அடுத்தது நாங்கள் 3 ரோசஸ் டீ தூள் தாங்க யூஸ் பண்ணுவோம். டீ குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. அது ஒன்று வாங்கியிருக்கேன். ஃபேர் அண்ட் லவ்லிக்கு பதிலாக புதுசாக ஆயுர்வேதிக்கில் க்ளோ அண்ட் லவ்லின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது 179 அப்படின்னு ரேட் போட்டுருந்துச்சு. இதோட ஆஃபர் ப்ரைஸ் 130க்கோ 139க்கோ வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் பில்லும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க என்ன ரேட் போட்டிருக்கு அப்படின்ட்டு. சென்சோடைனில் ப்ரஷ்ங்க, நம்ம எவ்வளவோ பிராண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் இந்த சென்சோடைன் ப்ரஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த ப்ரஷ்மே வாங்க மாட்டீங்க. இது மற்ற ப்ரஷ் ரேட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹிமாலயா பிராண்டு ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். இதில் 800 சில்லரை போட்டிருக்கு. ஆனால் இது நல்ல டீலில் 280 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. அடுத்தது கிச்சப் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி யார்ட்லி ஹேண்ட் வாஷ் வாங்கியிருக்கேன். இதுலலாம் எந்த ஆஃபரும் இல்லை. அதே மாதிரி சாஃப்டி வாங்கியிருக்கேன். இதுவும் நல்ல 280யோ 270யோ தாங்க அது வாங்கியிருக்கேன். அது நெய்லாம் நம்ம எப்பயும் இருக்கக்கூடிய ஆஃபர் தான். இந்த கடாய் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஆம்லேட் போட்டுக்கலாம், தாளிப்பு கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாக இருக்குது. 999 இருக்குது, 299க்கு தராங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒர்த்தான ப்ராடக்ட். அடுத்தது இந்த மாவு ஜலிக்கிற, ரவையெல்லாம் ஜலிக்கிற ஒரு ஜல்லடை. இது 219 ரூபாய்க்கு நார்மல் ரேட்டில் விற்கும். இப்போ 93 ருபீஸ்க்கு கிடைக்குது. சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த சில்வர் டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தேன். இது 599 600 அந்த ரேஞ்சில் இருந்தது. 299க்கு தராங்க. இது சைஸ் எப்படி இருக்கும்னா நம்ம சப்பாத்திலாம் சுட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இது கரெக்டான ஒரு டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது நீங்கள் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது நல்ல டிஃபன் பாக்ஸ். ஏர் டைட்டாக நல்லா இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இது ஒர்த்தான ப்ராடக்ட்டு. பேசிக்காக நான் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தேவைப்படுறதுனால இதை வாங்கியிருக்கேன். மற்ற இதுலலாம் வச்சோன்னா சும்மா தட்டு போட்டெல்லாம் மூடி வச்சோன்னா எறும்பு வந்தது. ஹாட் பாக்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இந்த மாதிரி டிஃபனாக இது பண்ணலாம். சர்ஃப் எக்ஸல் டாப் லோடு வாஷிங் மிஷின் தாங்க வச்சுருக்கேன். அதனால தான் இது 6 kg உள்ளது. இது பவுட்ரு தான். வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்களா 1400 ரூபாய் என்னமோ போட்டிருக்கு. உங்களுக்கு பில் நான் அட்டாச் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1475 375. இப்போ டீலில் 990 960 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 600 ரேட் கம்மியாக இருக்குது. இதுதாங்க பில்லு. 3300 ரூபா ஆச்சு. 3300 3600 ரூபா ஆச்சுங்க. இப்போ வாங்கின பொருளில் எவ்வளோ கம்மியாக தானே இருக்குது. ஆனால் இவ்வளோ ரேட் வந்திருக்கு. இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினதுக்கு 1 kg சுகர் 9 ருபீஸ்க்கு தராங்க. இதெல்லாம் தான் நான் வாங்கின பொருள். கடையில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் எல்லா பொருளுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்களான்னா கிடையாது. குறிப்பிட்ட சில பொருளுக்கு மட்டும்தான் நல்ல டீலில் ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர் போட்டாலும் நமக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வர்றதா நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் ஸ்மார்ட் பஸாரில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.